இன்னைக்குதான் மாநிலங்களவை எம்பிக்களாக உள்ள வை கோபால்சாமி மற்றும் என் சந்திரசேகரன் மற்றும் பி வில்சன், எம் சண்முகம், எம் அப்துல்லா ஆகியோரும் அன்புமணி ராமதாஸ் ஆகிய 6 எம்பிக்களின் பதவிக்காலம் நிறைவடைகிறது. இந்த பதவிக்காலம் நிறைவடைந்த 6 எம்பிக்களில் மீண்டும் இவர்கள் 6 பேரும் எம்பிக்களாக முடியுமா என்ற கேள்வியில் மீண்டும் எம்பிக்களாவதற்கு வாய்ப்பு உள்ளவர்களில் முதல் பட்டியலில் இப்பொழுது கமலஹாசன் பெயர் உறுதியாகி இருக்கிறது. என்றால் கடந்த தேர்தலிலேயே அவருடன் கூட்டணி உடன்பாடு ஏற்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு மாநிலங்களவை எம்பி பதவி வழங்கப்படும் என்ற உறுதி அளிக்கப்பட்டிருக்கிறது. இதனால் கமலஹாசன் மாநிலங்களவை எம்பி ஆகிறார். மற்றொரு மூத்த தலைவரான மதிமுகவின் பொதுச் செயலாளர் வைகோ இப்போது கூட்டணியில் தான் இருக்கிறார். அவருக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என்று தெரிகிறது. இதை தொடர்ச்சியாக மூத்த வழக்கறிஞரான பி வில்சனுக்கும் வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. அந்த 4வது எம்பியாக திமுகவில் யார் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்ற கேள்வி எழுந்துள்ள நிலையில் எம் அப்துல்லாவும் அங்கு மாநிலங்களவையில் அதிக கேள்விகள் கேட்டு அவர் சிறுபான்மையினர் மற்றும் அயலக பிரிவில் முக்கிய பொறுப்பில் இருப்பதால் அவருக்கும் மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படும் என தெரிகிறது. இதனால் திமுகவில் எம் அப்துல்லா, வில்சன் மற்றும் வைகோ ஆகியோருக்கு மீண்டும் அந்த எம்பி பதவி வாய்ப்பு வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது கமலஹாசனோடு சேர்த்தால் 4 எம்பி பதவி. திமுகவுக்கு இந்த பதவி முடிவுறும் அந்த 4 பேருக்கும் பதிலாக எம் சண்முகத்திற்கு பதிலாக கமலஹாசனுக்கு அந்த வாய்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மற்றும் அப்துல்லா, வில்சன் மற்றும் வைகோ ஆகியோர் மீண்டும் எம்பிக்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல் கிடைத்துள்ளது. இந்த 4 பேரும் மீண்டும் எம்பிக்கள் ஆவதற்கான வாய்ப்பு அதிகாரபூர்வமாக அதிக வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் புதிதாக எம்பிக்களுக்கு யாரை தேர்ந்தெடுக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு திமுக வட்டாரங்களில் இந்த 4 பேரும் மீண்டும் எம்பிக்கள் ஆவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் மற்றும் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, மூத்த வழக்கறிஞர் வில்சன் மற்றும் புதுமுக எம்பியான எம் அப்துல்லா ஆகியோருக்கு மீண்டும் வாய்ப்பு கிடைக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர அதிமுகவில் என் சந்திரசேகருக்கு பதிலாக அங்கு மீண்டும் எம்பி வாய்ப்பு யாருக்கு வழங்கப்படும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி உறுதியாகி உள்ள இந்த சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை எம்பி பதவி அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் முக்கிய பொறுப்பில் உள்ள அந்த சுதீஷ்க்கு மீண்டும் அந்த எம்பி பதவி வழங்குவதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்பான சர்ச்சை நீடிக்கிறது. இதனால் அங்கு தேமுதிகவிற்கு எம்பி பதவி வழங்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. மற்றொரு மிக முக்கியமான நபர் அன்புமணி ராமதாஸ். அன்புமணி ராமதாஸ் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கிறார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள அன்புமணி ராமதாஸுக்கு மீண்டும் எம்பி கிடைக்க வேண்டும் என்றால் அது அதிமுகவின் ஆதரவு இருந்தால் மட்டுமே அந்த வாய்ப்பு கிடைக்கும். 32 எம்பிக்கள் தேவைப்படுகிறது. இந்த 32 எம்பிக்கள் தேவைப்படுவதால் அவர்கள் அதிமுக மற்றும் பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்களின் ஆதரவு இருந்தால் மட்டுமே மீண்டும் அன்புமணி ராமதாஸோ மற்றும் அந்த பிரேமலதா விஜயகாந்துக்கோ அந்த வாய்ப்பு வழங்கப்படும். பிரேமலதா விஜயகாந்த் கட்சியில் தேமுதிகவில் உள்ள சுதீஷுக்கோ அந்த வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணியில் கூட்டணி கட்சிகளுக்கு அந்த எம்பி மாநிலங்களவை எம்பி பதவி கொடுக்கப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அதிமுகவை பொறுத்தவரை 65 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவு இருக்கிறது. 2 எம்பிக்களை அவர்களால் தேர்ந்தெடுக்க முடியும் என்பதால் அன்புமணி ராமதாஸ், என் சந்திரசேகர் என்ற 2 பேரில் பதவி இழக்கப் போகும் அன்புமணி ராமதாஸுக்கா அல்லது புதிதாக கூட்டணியில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் கூட்டணியில் இருந்த தேமுதிகவுக்கா என்பதை அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தான் முடிவு செய்ய வேண்டும். இதில் பாட்டாளி மக்கள் கட்சியின் கோரிக்கையில் பாரதிய ஜனதா கட்சி என்ன நிலையை எடுக்கப் போகிறது? அன்புமணி ராமதாஸ் மீண்டும் எம்பி ஆவதற்கு அங்கு பாஜகவின் ஆதரவு தேவை. ஆனால் 4 சட்டமன்ற உறுப்பினர்களே உள்ள பாரதிய ஜனதா கட்சியில் அன்புமணி ராமதாஸை எம்பி ஆக்க வேண்டும் என்றால் அதற்கு அதிமுகவின் ஒத்துழைப்பும் தேவை. அதிமுக பாஜக கூட்டணி இடையே அத்தகைய ஒருங்கிணைந்த கூட்டணி நிலவரம் இன்னும் இருக்கிறதா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது. இதனால் தேமுதிகவிற்கும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸுக்கும் மீண்டும் எம்பி மாநிலங்களவை எம்பி பதவி கிடைப்பது திருச்செங்கு நிலையில் இருக்கிறது. பாஜக அதிமுக கூட்டணியில் உள்ள கட்சிகள் இந்த சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி உறுதியாகாத நிலையில் அந்த கூட்டணியை உறுதிப்படுத்தும் மற்றும் இறுதிப்படுத்துவதற்கான ஒரு நெருக்கடியாக இந்த மாநிலங்களவை தேர்தல் மாறி இருக்கிறது. அதிமுக தேமுதிகவுக்கு அந்த மாநிலங்களவை எம்பி பதவியை வழங்கப் போகிறதா? அதாவது சந்திரசேகருக்கு பதிலாக மீதி உள்ள 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள், ஓபிஎஸ் கட்சியில் உள்ள சட்டமன்ற ஓபிஎஸ் பிரிவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்டோரின் ஆதரவு யாருக்கு என்ற கேள்வி எழுந்துள்ள சூழ்நிலையில் அதிமுக பாஜக கூட்டணிக்கு இந்த மாநிலங்களவை தேர்தலில்
யாருக்கு பாட்டாளி மக்கள் கட்சிக்கா தேமுதிகவுக்கா வாய்ப்பளிக்க போகிறது என்ற ஒரு சிக்கலும் எழுந்திருக்கிறது. திமுக கூட்டணியை பொறுத்தவரை அந்த 4 எம்பிக்களை அவர்கள் தேர்வு செய்வதில் அவர்களுக்கான ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் அந்த நபர்களும் கிட்டத்தட்ட உறுதியாகி விட்டதாகவே தெரிகிறது. இருந்த போதிலும் அந்த வாக்கு வேட்புமனு தாக்கல் தொடங்கும் நாளான அந்த ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு அந்த வேட்புமனு ஜூன் 9ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் தொடங்குகிறது. அப்போதே தெரிய வரும் ஜூன் 12ஆம் தேதி, அதாவது போட்டி இருந்தால் அங்கு தேர்தல் நடைபெறும். இங்கு இந்த 6வது எம்பி யார் என்பதுதான் இப்போது கேள்விக்குறியாகி இருக்கிறது. திமுக சார்பில் 4 எம்பிக்கள் உறுதியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அதிமுக கூட்டணியில் 1 எம்பி, அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு எம்பி யார் என்பதுதான் திருசங்கு நிலையில் இருக்கிறது. நிகிதா.